மதியம் நல்ல வெயில். ஆனால் இப்போ குளிர்ந்த காற்று வீசுது. உய் 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 உயின்னு அடிக்குது. இதோ மரங்கள்லாம் அசையுது பாருங்கள். நல்லா இருக்குது கிளைமேட். இப்போ நல்லா இருக்குது. எப்போவுமே சென்னையில் இந்த நைட்டு கடற்கரை காற்று வர்றதுனால சில்லுன்னு இருக்கும். இதோ இது போல் உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கும்போது இந்த காற்றை தடுக்கிறதுனால நமக்கு இந்த புறத்துலேருந்து தான் வருது, மேற்குலேருந்து தான் வருது, ஆக்சுவலாக கிழக்கேருந்து தான் வருது. கடற்காற்று ஒன்று இருக்குது, நிலக்காற்று ஒன்று இருக்குது. நிலக்காற்று தான் நமக்கு அடிக்கும், கடற்காற்று காலையில் நடக்கும். இதெல்லாம் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயந்தான். சரி, அதை விட்டுடுவோம். இப்போ ஒரு முக்கியமான இந்த உயிர் எங்கே இருக்குது, சோல்னு சொல்கிறாங்களே, அது இருக்கா, எங்கே இருக்குது, எப்படி வந்தது அப்படிங்கிற புரிதல் பலருக்கு இல்லவே இல்லை. உயிர் இருக்குது, அவ்வளோதான். அது எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து அந்த உயிர் போகுது அப்படிங்கு பலருக்கு புரிதலே இல்லை. ஏன் புரிதல் இல்லைன்னா அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி செய்கிறதில்ல. அப்படி வேறு யாராவது சொன்னாலும் அதை நம்புறதில்லை. இது மகாவீரர், வர்த்தமான மகாவீரர். அவரை கேட்டாங்க, இந்த உயிர் எங்கே இருக்கிறது என்று. அவர் சரியான ஒரு விளக்கத்தை சொன்னார். அது நமது உடலில் எல்லா இடத்திலும் இந்த உயிர் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, இதயத்தில் தான் கடல் இருக்குது, இது உயிர் இருக்குது, தலையில் உயிர் இருக்குது, காலில் உயிர் இருக்குது, முக்கியமாக இதயத்தில் உயிர் இருக்குது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் போனால் உயிர் போயிடும், அதனால் இதயத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான புரிதல் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே உயிர் என்பது, சோல் என்பது தாயின் தந்தையின் கருவிலிருந்து உருவானது தான். 2 கருக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய உயிரை உண்டாக்கியது. அதிலிருந்து உடல் வந்தது. தாயின் கருவில் தான் நமக்கு உயிரே தோன்றுகிறது. தாயும் தந்தையும் இல்லைன்னா உயிரே கிடையாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தாய் தந்தை தான். எல்லா உயிரினங்களுக்கும் ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது. இப்போ சில மரங்களில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளையை நட்டு வச்சு அதுலேருந்து வந்துடும். அதில் உயிர் இருக்குது, மரத்தில் உயிர் இருக்குது, இலையில் உயிர் இருக்குது, எல்லாத்துலேயுமே உயிர் இருக்குது. நம்ம உடலை வச்சுக்கிட்டு தான் அந்த உயிர் இருக்குது இல்லைன்னு சொல்கிறோம். சில மரங்கள் காஞ்சி போயிடும், முறிஞ்சி விழுந்துடும், செத்து போயிடும். 500 வருஷம் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது. இந்த ஆமைகள் இருக்கு இல்லையா, 200 வருஷத்துலேருந்து 500 வருஷம் வாழக்கூடிய ஆமைகள்லாம் இருக்குது. மனிதர்களுடைய வாழ்வு அதிகபட்சமாக 150 வருஷம்தான், அதுக்கு மேலே வாழ்ந்தவர்கள் இல்லை. ஏனென்றால் ஏதாவது நோய் தாக்கி அவர்கள் இறந்து விடுவார்கள். எனவே உயிர் என்பது என்னை பொறுத்தவரையில் சித்தர்கள் சொல்லும் வழியில் 5 புலன்களால் ஆனது. 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, காது. இந்த 5 புலன்களும் ஒன்றன்படி ஒன்றாக குறையும் பொழுது அவர்கள் அந்த சாவு நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். உயிர் போய்விடுகிறது உடலை விட்டு. அப்போ உடலில் உயிர் என்பது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டால் மகிழ்ச்சி. புரிஞ்சிக்கலன்னா ட்ரை பண்ணுங்கள்.